திருமிகு லட்சுமி ராமச்சந்திரன். 2 குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, 2த்துக்கும் பதில் சொல்லிடுறேன். இந்திரா காந்திக்கு பிறகு பெண்களே வரல அப்படிங்கிறது ஒரு தவறான செய்தி. நீங்க பாத்தீங்கன்னா 2004 காங்கிரஸ் ஜெயிச்சு வந்தது. நீங்களாம் ஹிஸ்டரி படிப்பீங்க. 2004 எம்பிஸ், எங்களோட காங்கிரஸ் எம்பிஸ் திருமதி சோனியா காந்தி அவர்கள் தான் பிரதமராகணும் அப்படின்னு அவங்கள தான். நம்மளோட பார்லிமெண்டரி டெமோக்ரஸி இல்லையா? பார்லிமெண்டரி டெமோக்ரஸில என்ன, எலெக்டட் எம்பிஸ் அவங்கள ஒருத்தரை பிஎம் சூஸ் பண்ணுவாங்க. சோ எங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் திருமதி சோனியா காந்தி அவர்கள் தான் பிரதமராகணும், தலைமை தாங்கணும் அப்படின்னு ஓட் பண்ணாங்க. ஆனா அவங்க ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு பவர் பொசிஷன் மேல எனக்கு எந்த ஒரு நாட்டமும் கிடையாதுங்கிறது அவரோட ஒரு தனி நபரா, அவரோட ஒரு பெண்ணோட விருப்பம். அதை மதிக்கணும் இல்லையா? 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? மன்ரேகா, MGNREGA, இப்ப கூட அதை செதைச்சிட்டாங்களே இந்த அரசாங்கம். அதை கொண்டு வந்தது அவங்க தலைமை தாங்கின ஒரு NAC அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் அட்வைசரி கவுன்சில் அவங்க ஃபார்ம் பண்ணி அவங்க டிசைன் பண்ண ஸ்கீம் தான் அந்த 100 நாள் வேலை திட்டம். இட் இஸ் தி பிரெயின் சைல்ட் ஆஃப் மிஸ்ஸஸ் சோனியா காந்தி. அந்த 100 நாள் வேலை திட்டம் இப்போ காங்கிரஸுக்கு வாக்களிக்கிறதுக்கு உந்துதல் தரக்கூடிய ஒரு திட்டமாக இன்னமும் இருக்கா? நிச்சயமா இருக்கு. திருமதி பிரியங்கா காந்தி அதே மாதிரி அவங்க சூஸ் பண்ணாங்க. அவங்க இப்பதான் MP, போன எலெக்ஷன்ல தான் நின்று ஜெயிச்சு வந்திருக்காங்க. அவங்க பாலிடிக்ஸ்க்கு வந்ததே லேட். ஸோ பெண் அவங்க ஒரு திருமணமான ஒரு பெண். அவங்க பசங்க she had her domestic responsibility. So she decided that she will come a little later. பசங்க வளர்ந்த பிறகுதான் அவங்க பாலிடிக்ஸ்க்கு வருவேன்னு அவங்க வாயிலே சொல்லியிருக்கிறாங்க. இப்பதான் MP-யா வந்திருக்கிறாங்க. பிற்காலத்துல மேடம் எதிர்பார்க்கிற மாதிரி அவங்க பிரைம் மினிஸ்டரா வந்தாலும் வரலாம். காங்கிரஸ் அல்லது திமுக கூட்டணிக்கு மகளிர் வாக்களிக்கிறதுக்கு எதை அடிப்படையா வச்சு வாக்களிப்பாங்கன்னு சொல்லி நிறைய ஸ்கீம்ஸ் இந்த கரண்ட் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல ரொம்பவும் பேசப்படுற 2 ஸ்கீம்ஸ் அந்த மகளிர் உரிமை தொகை. நம்ம நகர்ப்புறத்துல இருக்கிற நமக்கு, நம்ம மாதிரி ஒரு சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட்ல வர்றவங்களுக்கு இதோட மகத்துவம் சில சமயங்கள்ல புரியாம போயிடுது. இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது பெண்களுக்கு, அதுவும் கிராமப்புற பெண்களுக்கு, ஏழை பெண்களுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு தொகை. நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடியார் கூட அந்த ஸ்கீமை அவரும் நோன்லாம் சொல்ல முடியல, அவரும் 2000 ரூபாய் தான் சொல்லியிருக்காரு, 10,000 ரூபாய் சொல்லியிருக்காரு. ஓகே, அதாவது காங்கிரஸ் தான் முதல்ல சொன்னது. நியாய திட்டம்னு ஒண்ணு 2014 காங்கிரஸ் தான் முதல்ல கொண்டது. ஆனா ஓகே, லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் how important this is, how important this isங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். See, பெண்கள் அந்த தொகையை அவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற விஷயங்களுக்கு தான் செலவழிப்பாங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு பெட்டி கடையில போய் செலவழிப்பாங்க, இல்லாட்டா டியூஷனுக்கு அனுப்பாங்க பசங்களுக்கு, இல்லாட்டா பெரியவங்களுக்கு உடம்பு சரியாத இருக்கும், அவங்களுக்கு லோக்கல்ல கிடைக்காத ஒரு மெடிசனை வாங்குவாங்க. சோ அந்த மணி அங்கேதான் இருக்கும், அந்த நெய்பர்ஹுட்லயே தான் இருக்கும். ஒரு ஒரு 50 பெண்கள் ஒரு கிராமத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 50 பேரும் அந்த 1000 ரூபாயை செலவழிக்கிறாங்க. அந்த எக்கானமிக்கே ஒரு பூஸ்ட் இருக்காதா? அந்த ரூரல் எக்கானமிக்கே ஒரு பூஸ்ட் இருக்காதா? ப்ரொடக்ஷன் கூடும், அந்த சுழற்சி சொல்றோம் இல்லையா, பொருளாதார சுழற்சி, அதையே ஒரு எக்கானமியே ஒரு ஒரு லெவல் மேல கொண்டு போற ஒரு திட்டம் தான். Apart from empowering those women individually. நம்ம முதல் ரவுண்ட்ல பேசினதுக்கும் இப்போ உரிமை தொகையோட பயன் என்னவா இருக்கும் அப்படின்னு பேசுறதுக்கும் முரண் இருக்கோ? அது பெண்களை வேலைக்கு போகிறதுக்கு தூண்டாம வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து கம்ஃபர்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்கோ இதுல? இல்ல, பெண்கள் சில காரணங்கள்னால வீட்டுல இருக்காங்கன்னா அதை நம்ம நீங்க போய் தான் தீரணும்னு நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. சில காரணங்கள்னால, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, திருமதி பிரியங்கா காந்தி லேட்டா பாலிடிக்ஸ்க்கு வந்தது காரணம் she was a mother of 2 children. அதை தவிர பெண் கல்வியா இருக்கட்டும், அந்த ஃப்ரீ பஸ் பெண்களை அதை நீங்க வெளியில கொண்டு வர்றதுக்கு தானே பெண் ஃப்ரீ பஸ்ங்கிறது இம்பார்ட்டன்டா இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. வாக்குகளை பெற்று தரும் அப்படின்னா 1,31,00,000 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, 1 கோடி பேர் விடுபட்டிருக்காங்க. அவங்க வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கணுமா? இல்லம்மா, இப்படி பேசினா எப்படி? இது மட்டும்
மட்டும் இல்ல ஒரு கவர்மெண்டோட செயல்பாடுங்கிறது இது மட்டும் இல்லையா, இதுவும் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்றோம். ஐ எம் ஷூர் பெண்களோட வாக்கு எங்க அலையன்ஸ்க்கு தான். நன்றி. அடுத்ததாக திருமிகு ஃபர்ஹானா, பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நாம் தமிழர் கட்சி கொடுத்திருக்காங்க, அதுவே பெண்களோட வாக்குகளை பெற்று தந்துடும் அப்படின்னு நம்புறீங்களா? இங்க விமன் அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் எல்லாம் நாங்க பண்ணல. ஏற்கனவே குறிப்பிட்டவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி சுதந்திரத்தை நாமளே எடுத்துக்கணும் அம்மா சொன்னாங்க. அப்படிதான் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கறத பெருமையா நீங்க பேசுறதுக்காக எல்லாம் நான் கொடுக்கல, அவங்களுக்கு இது போய் சேரணும், அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அதை நான் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி நான் ரசிக்கிறேன் அதை அப்படிங்கறதான் சொல்றாங்க. அதனால இங்க நாம் தமிழர் கட்சி ஒரு சமூக சீர்திருத்தத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வருது. இங்க பெரும்பாலான பெண்கள் விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகமாக, அரசியல் படுத்தப்பட்ட ஒரு சமூகமாக உருபெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த 16 ஆண்டுகால எங்களுடைய அரசியல் பயணம் இருக்கு. இலவசத்தை மையப்படுத்தி பேசினாங்க. இங்க ஒரு சுயமரியாதை இயக்கம் கண்ட ஒரு தமிழ்நாட்டு மண்ல இன்னும் பெண்கள் 1000க்கும் 500க்கும் இல்ல 2000 கொடுத்துட்டோம் 1000 கொடுத்துட்டோம் அவங்களுக்கு மத்தியிலே ஒரு சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது நாம எவ்வளவு தன்மானம் இழந்த ஒரு சமூகமாக இன்னும் அவர்களை முன்னுக்கு தள்ளுறோம் அப்படிங்கறது தான் என்னுடைய பார்வை. ஏன்னா இங்க மீன் பிடிக்க எங்களுக்கு கத்து கொடுங்க, அதை விட்டுட்டு எங்களுக்கு மீனை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ற இடத்துல இருந்து நான் வந்திருக்கிறேன். ஏன் அப்படின்னா இலவசங்களை நீங்க எளிமையா கொடுக்கும் போது அதனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியாது. நீங்க 1000யோ 2000யோ 5000யோ 10,000யோ கொடுத்தாலும் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்களுடைய மனக்குமுறலாக கோரிக்கையாக நீ டாஸ்மாக இழுத்து மூடுங்கிறது தான் இருக்கும். மது வேண்டான்னு சொல்ற பெண்கள் இங்க அதிகமா, இல்ல எனக்கு 1000 ரூபாய் வேணும்னு சொல்ற பெண்கள் அதிகமா? இங்க யாரெல்லாம் எனக்கு 1000 ரூபாய் வேணும்னு சொல்றீங்க? இங்க யாரெல்லாம் மதுவிலக்கு வேணும்னு சொல்றீங்க? அப்போ இங்க மதுவிலக்கு வேணும்னு கேட்கக்கூடிய பெண்கள் தான் அதிகம். இன்னும் சொல்ல போனால் அம்மையார் கனிமொழி அவர்களே சாத்தியப்படுத்த முடியாதா? புரியல. ரெண்டையும் சாத்தியப்படுத்த முடியாதா? உரிமை தொகை கொடுப்பது ஒரு பக்கம், மதுவிலக்கு அமல்படுத்துவது ஒரு பக்கம் அப்படின்னு, அதாவது முரணான இடத்துல உரிமை தொகை கொடுப்பதற்கான தேவை எங்க வந்தது? விளிம்பு நிலையில இருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க ஆண்ட 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றுல இன்னும் மக்கள் விளிம்பு நிலையில தான் இருக்கிறாங்களா? ஏன் மக்கள் அந்த நிலையிலேயே வச்சிருக்கீங்க? ஏன் அவங்களுக்கான வாழ்வாதாரம் முன்னேறல? இன்னும் உங்கள் விடியலுக்கான சின்னம் உதயசூரியனும் ரெட்டையிலும் கேட்கக்கூடிய நிலை ஏன் வந்திருக்கு? அப்போ நீங்கள் எந்த ஃபேக்டர்ஸ்ல பின்னாடி இருக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிற எல்லா ஃபேக்டர்ஸ்லயுமே இன்னும் ப்ரோக்ரஸிங் ரேட்ல தான் இருக்கிறீங்களே தவிர்த்து டெவலப்டுன்னு உங்களால சொல்ல முடியாது. அப்ப அதை நோக்கிய சிந்தனையை உங்களுக்கு ஏன் வரல? இன்னைக்கும் 10 லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்கித்தான் நீங்க இந்த மக்களுக்கு உரிமை தொகை கொடுக்க வேண்டிய நிலை இருக்கு. அப்படிப்பட்ட தேவை எங்கிருந்து வருது? எங்களுக்கான சுயமரியாதையான வாழ்க்கையை கொடுங்களேன். எங்களுக்கு இன்னைக்கு பெண்கள் எல்லாரும் வேலைக்கு போறாங்க, அதிகமான லேபர் ரேஷியோ அதிகரிச்சிச்சுன்னு சொல்லக்கூடிய உங்களால ஆண்கள் பார்க்கக்கூடிய அதே வேலையை பெண்கள் பார்க்கறாங்க, ஆனா அவருக்கும் இவருக்கும் சமமான ஊதியம் கிடைக்குதுன்னு சொல்ல முடியுமா? நீங்க பெண்ணியம் பேசி கொண்டுட்டு வரக்கூடியவர்கள் தான். எத்தனை பெண் பிரதிநிதிகளை அடையாளப்படுத்திருக்கிறீங்க. இங்க அம்மையார் கனிமொழி அவர்களை சொல்றீங்க, அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் எனக்கு தெரியும். அதை தாண்டி உங்களால கொடுக்க முடியலையே. ஐயா ஈவேரா அவர்களுடைய வழிவந்தவர்கள் சொல்றீங்க, ஆனா அவங்களுடைய கட்சிக்கு இன்னைக்கு அடுத்ததாக ஒரு தலைவரை வர வைக்க போறீங்க, அது களி பூங்குன்றன் அப்படிங்கிற ஐயா. ஆனா அவரும் ஒரு ஆண் தானே, ஏன் ஒரு பெண்ணை அவர்களால் ஒரு தலைவராக்க முடியல? அப்போ இங்க பெண்கள் இருக்கிறாங்க, ஆனா தயாரா இல்லன்னு சொல்றதெல்லாம் ஒரு சந்தர்ப்பவாத பேச்சு அப்படிங்கறதுதான். தலைவர் பொறுப்புல எந்த பெண் இருக்காங்க? இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில 117 பெண்களும் என்ன மாதிரி வேட்பாளர்களாக இருக்காங்க. கட்சி தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய நிலையில நாம் தமிழர் கட்சியில அடுத்து எந்த பெண் இல்ல? எக்ஸாக்ட்லி. தேங்க்யூ சோ மச். இல்ல ராதிகா கணேஷ் தான் சொல்றாங்க, ஃபர்ஹானாவால தைரியமா சொல்ல முடியாது. ஏன் ஃபர்ஹானாவால சொல்ல முடியாது? நான் சொல்றேன், என்னை போன்று எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. உங்களால அதை துணிவோட அடையாளம் படுத்த முடியலன்னு சொல்லுங்க, பேச முடியலன்னு சொல்லுங்க. அடையாளப்படுத்த வேண்டியது சீமானா நியூஸ் 18 தமிழ்நாடா? எங்களுடைய தலைமை சரியாகத்தானே கொடுத்துக்கிட்டு இருக்கு. நான் தான் சொல்றேனே, அவர் நான் இதை கொடுக்கிறேன்னு பெருமை எல்லாம் பேசிக்கல, இது அவர்களே எடுத்துக்கிறாங்க. புரியல இல்ல கொடுக்கறாங்கன்னு இல்ல, அவர் இது என்னோட கடமைன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எங்க அக்கா கார்த்திகாவா இருக்கட்டும், மச்சி தாரிகா சல்மானாக இருக்கட்டும், எங்க அக்கா வெண்ணிலாவா இருக்கட்டும், எங்க அக்கா சுனந்தா தாமரை செல்வனாக இருக்கட்டும், எங்க அக்கா மீனவர் பாசனுடைய அஞ்சமால் அவர்களாக இருக்கட்டும், எத்தனை அக்கா சீதாலட்சுமி அவர்களாக இருக்கட்டும், எத்தனையோ பேர் பெண்கள் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறாங்க.
உங்களுக்கு அடையாளப்படுத்த முடியல, உங்களால அவர்கள் பேரை சொல்ல முடியல. அப்படி நீங்க எத்தனை பேர் ஆளுகின்ற அதிகாரத்துல இருக்கக்கூடிய கட்சிகள்ல இருக்கிறவங்களை சொல்லிட முடியும்? இல்ல, திமுகவுல நீங்க குறிப்பிட்ட கனிமொழி, தமிழச்சி தங்கபாண்டியன் தவிர எந்த பெண் தலைவருமே இல்லையா? பெண் அமைச்சர்களே இல்லையா? அதாவது நீங்க குறிப்பிடுற மாதிரி வேட்பாளர்களை சொல்லலாம். அதாவது தலைவரா நான் என்ன சொல்றேன்னா, 75 ஆண்டு கால இவர்களுடைய அரசியல் வரலாற்றுல நாங்கள் தான் பெண்ணியம் பேசி வந்தோம், நாங்கள் தான் பெண்களுக்கு விடுதலை வாங்கி தந்தோம்னு சொல்லக்கூடியவர்கள் 2006ல 234 இடத்துல 12 பெண்களுக்கு தான் கொடுத்தாங்க. 2011ல 11 பெண்களுக்கு தான் கொடுத்தாங்க, அதுல ஒருத்தவங்க தான் வெற்றி பெற்றாங்க. 2016ல 19 பெண்களுக்கு தான் கொடுத்தாங்க, அதுல 4 பேர் தான் வெற்றி பெற்றாங்க. இப்போது வெறும் 4 பேர் தான் இருக்கிறார்கள். அப்படின்னா 5 விழுக்காடு 6 விழுக்காடை கூட நெருங்காம இருக்கிறவங்க எங்களை பார்த்து கேள்வியை எழுப்ப முடியாது. அவர்களுக்கு எந்த தார்மீகமும் இல்லை. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி 50 விழுக்காடை கொடுத்துருச்சு. நான் தான் சொல்றேனே, அரசியல் தேர்தல் களத்துல மட்டும் இல்ல, நிர்வாக பொறுப்புலயும் இருக்கும். விழிப்புணர்வு பெற்ற அரசியல்படுத்தப்பட்ட பெண்கள் உறுதியாக எங்கள் பக்கம்தான் நிற்பார்கள். இந்த மாதிரி இலவசங்களுக்கும் இந்த மாதிரி உரிமை தொகைகளுக்கும் கட்டாயம் விலை போக மாட்டார்கள் அப்படிங்கறத அறுதிட்டு உறுதியாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருமிகு ஃபர்ஹானா அப்படின்னு அடுத்த நிகழ்ச்சியில கூப்பிட முடியுதான் காத்திருக்கோம். அடுத்ததாக திருமிகு ராதிகா கணேஷ். எனக்கு தோழி ஃபர்ஹானாவை ரொம்ப பிடிக்கும், அவங்க பேச்சை ரொம்ப ரசிச்சு கேட்பேன். ஆனா இன்னைக்கு அவங்க சொன்ன சில வார்த்தைகள் எனக்கு ரொம்ப 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 ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. இதனாலதான் நான் தமிழர் கட்சியும் ஒரு 10 feet டிஸ்டன்ஸ்ல இருந்து எப்பவும் அணுகக்கூடிய ஒரு நிலைமையிலயும் இருக்கேன். அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, இதுவே ஒரு பேட்ரியார்கல் சிந்தனைங்க. பெண்களுக்காக செய்யப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்னு நம்ம மார்ஜினலைஸ் பண்றோம். அப்பீஸ்மெண்ட் இருங்க நான் சொல்றேன். ஒரு பெண்ணுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, அதுக்கு பதிலா அவங்களுக்கு ஒரு தொழில் சொல்லி கொடுங்க, இல்லைன்னா அவங்களை வெளியே கொண்டு வாங்க, இதெல்லாம் சொல்றோம். லெட் us first understand the sociological background behind this 1000 rupees. இந்த 1000 ரூபாய் வெறும் 1000 ரூபாய் கிடையாது, அது ஒரு ரெகக்னிஷன், அது ஒரு ரைட். பெண்களை உலகளவுல இன்னைக்கு இது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு எல்லாரும் போராடிட்டு இருக்கோம், உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது மிக முக்கியமாக பேசக்கூடிய ஒரு விஷயம் ஜெண்டர் ரைட்ஸ்ல தி அன்ரெகக்னிஷன் ஆஃப் அன்பெய்ட் கேர் ஒர்க். அவங்க லக்ஷ்மி அவங்க சொன்னது அன்பெய்ட் கேர் ஒர்க்னா என்ன? உங்க வீட்டுல இப்ப ஆண்கள் வெளியே போய் சம்பாதிக்கிறாங்க, பல வருஷமா சம்பாதிக்கிறாங்க. அவங்க வெளியே போறதுக்கு அந்த வீட்டுல ஒரு பெண் இல்லைன்னா அவங்களால அது போக முடியாது. ஏன்? சமையல் மட்டும் இல்ல, உங்க துணி அயன் பண்றதுல இருந்து, உங்களுக்கு சுடு தண்ணி வைக்கிறதுல இருந்து, உங்க பிள்ளைங்களை பாத்துக்கிறதுல இருந்து, உங்க வீட்டுல எல்லா வேலையும் செய்யறது பெண்கள். அவங்களுடைய டைம், லேபர் has to be recognized. So world over we are fighting for recognition of unpaid care work. அத தமிழ்நாடு பண்ணி இருக்கு. இத கொச்சப்படுத்துறத முதல்ல உங்க அரசியலுக்காக நிறுத்துங்க. Let us please stop that. It is not appeasement, it is a right. Okay? The second thing I want to say here, இத நம்ம வெல்ஃபேரை இலவசம் சொல்றதையும் மாத்தணும். இது சோஷியலிஸ்ட் பாலிடிக்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பா இருக்குது. நம்மளை நோக்கி ஒரு ஃபாசிசம் ஃபோர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல நம்ம இங்க உட்கார்ந்துகிட்டு நம்ம உரிமைய, நம்ம வெல்ஃபேரை ஃப்ரீன்னு எப்படிங்க சொல்றோம்? அது ஃப்ரீ இல்ல, அது உரிமை. இட் இஸ் a right, it is a socialist country, I can demand it from my government. நம்ம குரல் எழுப்பினதுனால தான் திராவிட கட்சிகள் யாரா இருந்தாலும் ஒத்தர் மாத்தி ஒத்தர் நம்ம குரலை மதிச்சு அதை மறுக்க முடியாம ஓவர் அண்ட் ஓவர் அகேன் வெல்ஃபேர் பாலிசிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மக்கள் அதை உரிமையா பாக்குறதுக்கு எல்லா விதமான உரிமையும் அவர்களுக்கு இருக்கு. ஆனா அது வாக்கு வங்கிக்காக அரசியல் கட்சிகள் பயன்படுத்துறாங்க அப்படின்ற பார்வை இல்லை. நம்ம எலக்டோரல் பாலிடிக்ஸ் தானே பண்றோம், எலக்டோரல் டெமோக்ரஸி தானே. சோ எல்லாருமே எலெக்ஷன் களத்துல தானே இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் பேசுறது ஃபேர் கேம். நான் எதிர்த்து அந்த கருத்து மறு கருத்து சொல்றதும் ஃபேர் கேம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல கட்சிகள் எலெக்ஷன் டயத்துல அதிகமா வால்யூம் ஏத்துறது நேச்சுரல். ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபைட் வாட் இஸ் நேச்சுரல். அதுல நன்மை இருக்கா தீமை இருக்காங்கிறது தான் என்னுடைய கருத்து. நான் சொல்றேன், பீகார்ல அவங்க வால்யூம் ஏத்தும் பொழுது தீமைகள் ஏற்பட்டுச்சு. தமிழ்நாட்டுல மாத்தி மாத்தி திராவிட கட்சிகள் வால்யூம் ஏத்தும் போது நன்மை தான் ஏற்பட்டிருக்கு. டாஸ்மாக மூடணுமா,
உரிமை தொகை கொடுக்கணுமா அப்படிங்கிறது ஒரு இருபக்க கொஸ்டின் கிடையாது. இது ரெண்டும் parallel லைன்ஸ். ஆல்கஹால், போதை, இது எல்லாம் சமூகத்துக்கு ரொம்ப ஒரு ஈவலான விஷயங்கள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்கு இன்னும் மறுபக்கம் ஒண்ணு இருக்கு. எஸ்பெஷலி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக்கு ஒரு ரெவென்யூ அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கு. நீங்க எல்லாம் IAS ஸ்டூடெண்ட்ஸ், நான் எதுக்கு உங்ககிட்ட மறைச்சு பேசணும்? அதே நேரத்துல அந்த சொசைட்டில அந்த பெண்களை அவங்க கணவர்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு எம்பவர் பண்றாங்க. நான் இது சரி அது தவறுன்னு சொல்லல. எதை சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கோமா ஃபர்ஸ்ட் அதை அக்னாலேஜ் பண்ண கத்துக்கலாம்னு சொல்றேன். இல்ல, நலத்திட்டங்களால வளர்ந்திருக்கோம், உரிமை தொகையால ரைட்ஸ் கொடுக்கிறோம், டாஸ்மாகால பாதிக்கப்படுறதுக்கு உரிமை தொகை. அப்போ அங்க பாதிக்கப்படுறத இதை வச்சு நான் சரி செய்யறேன் அப்படின்ற அரசியல் கட்சியோட நோக்கத்தை விமர்சிக்கணும் தானே? அப்படி சொல்லலையே. அது அந்த நோக்கம் இருந்ததுன்னா அது விமர்சிக்கத்தக்க கூடிய நோக்கம் தான். ஆனா அதோடைய சோசியலாஜிக்கல் பேக்ரவுண்ட மறுபடியும் நம்ம தமிழ்நாடு ஒரு அரசியல் முதிர்ச்சி உள்ள ஒரு ஸ்டேட். நம்ம யாருமே நாவிசஸ் கிடையாது. பீகார்லயோ உத்தரப்பிரதேஷ்லயோ இந்த மாதிரி இளைஞர்களை உட்கார வச்சு பேசணும்னா அவங்களால அரை மணி நேரம் சும்மா உட்கார முடியாது. ஏன்னா இது நாங்க சொல்ற எந்த கருத்துமே அவங்களுக்கு புரிதலுக்கு உட்பட்டது கிடையாது. இங்க இத்தனை நேரமா நீங்க எல்லாரும் உட்கார்ந்து கேக்குறீங்கன்னா you are all politically mature young people. அதனாலதான் சொல்றேன், அதை அவங்க சொல்ற விஷயங்களை பகுத்தறிவோட பார்க்கக்கூடிய திறன் நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கு. let us not degrade ourselves. அதே மாதிரி கேள்வி எல்லாருமே எல்லா கட்சியும் சண்டை போட்டுக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை நாங்க தான் முதல்ல கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் யாரு கொடுத்தாங்கன்னு நான் சொல்றேன், தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள். 2021 தமிழ்நாடு யூத் மேனிஃபெஸ்டோன்னு ஏற்படுத்தி அதுல முதல் முறையா டிமாண்ட் from young people for women's unpaid care work வெச்சோம். அத இந்த கவர்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளவுதான். So the fight is not who did it. The fight is that we've done it. The fact is that we've done it. இதுக்கு அடுத்தது என்ன? அடுத்த கட்டம் என்ன? So it is not appeasement. It is not freebie. It is a right and it is a social welfare system. So அந்த விஷயங்களை மறைக்காம உங்களால களத்துல வேற ஆர்குமெண்ட் வைக்க முடியும்னா we are willing to listen. திருமதி நிர்மலா, அதிமுகவுடைய மகளிர் வாக்குகள் ஆதரவு என்பது அபரிமிதமானது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அதை டேக் ஓவர் பண்றதுக்காகத்தான் இந்த உரிமை தொகை என்ற அந்த பார்வையும் முன்வைக்கப்படுது. உங்களுடைய கருத்து என்ன? இதை மீறி அதிமுகவுக்கு மகளிர் எப்படி வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? முதல்ல நான் மிஸ் ராதிகாவுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ ராதிகா. நான் எதெல்லாம் டிஃபெண்ட் பண்ணணுமோ அதையெல்லாம் ரொம்ப அழகாக ஒரு பொது மனிதராக அவர் இங்க பண்ணிட்டாங்க. தேங்க்யூ அகெயின். இப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கு. ஆனா அவங்க நாங்க இலவசம் இல்ல அதிமுகவுக்காக மட்டும் இல்ல, திமுகவும் இருந்தா என்ன, இருந்தா என்ன, வாட் இஸ் தேர்? திராவிட கட்சிகளே எல்லாமே ஒண்ணு இல்லாம போச்சுன்னு இல்லையே, ஸ்டேட் வீணா போயிரலையே, இன்னைக்கு ஸ்டேட் நல்லா இருக்கே. ஆனால் அதில் அதிக ஆண்டுகள் ஆண்ட கட்சி எங்களுடையது. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலிருந்து இன்று வரை நாங்கள் செய்திருக்கக்கூடிய ஏராளமான மகளிர் நல திட்டங்கள் ஒன்னொன்னா சொன்னா இதுல பயன்பெற்றவர்கள் எப்படி யாராவது ஒருத்தர், உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருப்பார்கள், உற்றவர்கள் இருப்பார்கள், யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க. நீங்களே வாங்கலைனாலும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் பயன்பெற்று இருப்பார்கள். ஏன்னா அதிமுக சாமானியர்களுக்கான கட்சி. பணக்காரர்களை முன்னிறுத்தி அவர்களுக்காக ஒரு அரசியல் இயக்கம் நடத்துவது அதிமுக தலைவர்களுடைய இயல்பல்ல. இன்று வரை புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் காலம் வரை பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்க முடியல. நிறைய டிராப் அவுட்ஸ் இருந்தது, நிறைய பேர் வரவே இல்லை. ஏன் அப்படின்னு பாக்குறப்போ பசி. அம்மா அப்பா கழனி வேலைக்கு போயிருவாங்க, குழந்தைங்க எங்க வீட்டுல சாப்பாடு இல்லாம அப்படியே விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்பா பெருந்தலைவர் காமராசர் கொண்டு வந்தார் மதிய உணவு திட்டம்னு. ஆனா அது கோதுமை, அங்க அமெரிக்காவில வேண்டான்னு போடுற ரிஜெக்டட் கோதுமை மாதிரி அந்த குருணைகளை வைத்து ஏதோ ஒன்று, அதுக்கே கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்க, நிறைய பேர். அதை பார்த்து வருத்தப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவர்களுக்கு நல்ல சத்துணவு ஆகாரமாக தர வேண்டும், அடுத்த தலைமுறை வீணாக, அதாவது ஒரு வீக்காயிர கூடாதுங்கிறதுக்காக அந்த
23 வகையான சாதங்கள் எல்லாம் கொடுக்கிற, அரிசி சாதத்துல கொடுக்கிற அளவு கொண்டு வந்தாங்க. அடுத்த அம்மா வந்து அதை முட்டையோடு பல வகை சாதங்களாக அதை பெருசா ஒரு பயிறு வகைகள்ல இருந்து கொடுத்தாங்க. உங்களுக்கு பார்த்தா இது என்ன எப்ப பாரு இத கொடுக்கறது, சாப்பாடு போடுறது, வாட் இஸ் திஸ் அப்படின்னு இருக்கும். ஆனா அதற்கு இன்றும் தமிழ்நாட்டில் இவ்வளவு வளர்ந்துட்டோம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. ஆம், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தான். முதலமைச்சர் தன்னைத்தானே பெருமைப்பா பேசுகிறார். கரெக்ட், பிரசன்ட் சிஎம். ஆனால் அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக தமிழ்நாடு உருவெடுத்திருப்பதற்கு அண்ணா திமுகவும் அதன் தலைவர்களும் எங்கள் அண்ணன் எடப்பாடியாரும் போட்ட திட்டங்கள் காரணம். தாலியாவது ஒரு அரை பவுன்ல போட முடியாது, அம்மா அரை பவுன்ல ஆரம்பிச்சாங்க. பெண்களை சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக தன்னம்பிக்கை பெற்றவர்களாகவும் வளர்ச்சியுற்றவர்களாகவும் வளர்ச்சி வைக்க வேண்டும் என்பதற்காக புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த திட்டம். அண்ணன் எடப்பாடியார் அவ்வளவு கொடுமையான சூழல். நீங்க என்னமோ சாதாரணமா நினைக்கிறீங்க. வர வர நம்ம ஊர்ல சினிமால ஒரு டான்ஸ் ஆடி இருக்கணும், இல்ல குறைந்தபட்சம் நமது முதலமைச்சராட்ட ஒரு சீரியல்லையாவது நடிச்சிருக்கணும். நடிக்கவே தெரியாம தம்பி உதயநிதி மாதிரி நடிக்கிற நடிகர்னு பேர் வாங்கியிருக்கணும் படத்தை வச்சு. இது எதுவுமே இல்லாம ஒரு பாமரனாக, உண்மையான விவசாயியாக, ஒரு கிராமத்திலிருந்து வந்த சாதாரண நம்ம குடும்பத்துல நம்ம பெரியப்பா சித்தப்பா அண்ணன் தம்பி மாதிரி அப்படி ஒரு குடும்பத்து பெரும்பாலானவர்கள் கிராமப்புற பின்னணியிலிருந்து வந்தவங்க பார்த்தாலே தெரியுது. உங்களுக்கு அந்த வேகம் இருக்க வேண்டும். சினிமா அப்படியே விக் வச்சுக்கிட்டு தன்னை ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு இப்படி வேண்டாம் நமக்கு தலைவர்கள். திடீர்னு எலெக்ஷன் வந்தோடனே படார்னு எந்திரிச்சு உட்கார்ந்து அப்படி அல்ல சகோதரிகளே. எம்ஜிஆர் அப்படி அவங்களெல்லாம் மறந்து அவங்க சினிமா நடிகர்கள், அவங்க வந்து திரையுலகில டாப்ல இருந்தவங்க. இதையெல்லாம் இன்று இருக்கிறவ இவர் வந்து இத வந்து நீங்க என்னது விஜய் வந்து சமமா புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் விஜயும் வேண்டாம், நீங்க பேசக்கூடாது ரதிகாத. ரெண்டு பேரும் ஒன்னா அண்ணன் விஜய் சீமான சொல்லுங்க, நான் ஓரளவு ஏத்துக்குவேன். நிச்சயமா ஓரளவுக்காக ஏத்துக்குவேன். ஏன்னா அவர் தமிழ் சமுதாயத்துடைய பிரச்சனைகளை பேசுகிறார், தமிழ் நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக பேசுகிறார். இவ்வளவு சிரிப்பு உங்களுக்கு? அவர் என்ன அவ்வளவு காமெடியா? இல்லையே. என்னை பொறுத்தவரை அண்ணன் சீமான் சீரியஸ் பாலிட்டிஷியன், சீரியஸா காமெடி பண்றாரு சம்டைம்ஸ். ஆனாலும் அவர்களுடைய அந்த உழைப்பும் அந்த நம்பிக்கையும் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. பெண்களுக்கு இந்த எலெக்ஷன் டைம்ல அவர் கொடுக்கிற மரியாதையும், எல்லாரும் அவங்களோட தங்கை தம்பிகள் எல்லாரையும் நிறைய பேரை பாக்குறேன், எல்லாரும் அருமையான பேச்சாளர்கள், சிந்தித்து பேசக்கூடியவர்கள், எல்லாரும் பேசுறாங்க. அதனால அவங்கள சொல்லுங்க, ஏத்துக்கலாம். விஜய் எல்லாம் பாவங்க. புரட்சி தலைவர் காலத்துல இருந்து பெண்களை பாதுகாத்தது, நைட்ல ரோந்து போடுறதுக்கு பெண்கள் தைரியமா நடமாடணுங்கிறதுக்காக ஒரு மக்கள் காவல் படையை வச்சிருந்தார் பெண்களால. அதே போல அம்மா இருந்த பொழுதோ அல்லது புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் இருந்த பொழுதோ இவ்வளவு ரேப், இவ்வளவு மர்டர், இப்படி இவ்வளவு மோசமான பெண் குழந்தைகளை பாலியல் பலாத்காரம், 2 நாளைக்கு முன்னாடி 2.5 வயசு குழந்தைய ரேப் அண்ட் மர்டர், இதெல்லாம் ஒத்துக்கிறீங்க. தொடர்ந்து நடக்குது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடப்பது மனித சமுதாயத்தில் இயல்பு, ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் தொடர்ந்து நடக்கிறது. 5000 ரூபாய் போட்டேன். நீங்க என்ன பண்ணுங்க, அதாவது இந்த கோடை காலம் தான் அவருக்கு கோடை காலமா தெரியுது எலெக்ஷன் வர்றதுனால. 24 முன்னாடி ஒரு தெரிஞ்சது, அப்ப 1000 ரூபாய் போட்டார். 10,000 ஒரு வாக்குறுதி இருக்கு. ஆமா, அது நாங்க எப்பவுமே கொடுப்போம். எப்பவுமே அண்ணா திமுக என்றுமே மக்களுக்காக கொடுக்கக்கூடியது. அந்த நிதி நிர்வாக திறமையை அவ்வளவு கடுமையான காலகட்டத்தில் அசாத்தியமாக நடத்தியவர் நிர்வாக திறமையுள்ள எங்கள் தலைவரான எடப்பாடியார் அவர்கள். நீங்க வந்து எப்படி நாங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க என்ன காங்கிரஸா திமுகவா? எங்களுக்கு தேவையில்லை. செய்ததை சொல்வதற்கே எங்களுக்கு நேரம் போதல. நான் சொல்ல வருவது, எங்கள் எடப்பாடியாரின் சாதனைகளை இன்னும் எல்லோரும் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் தெரிந்தவர்கள் அவர் பக்கம் தான். கிராமத்துல எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் அவர் பக்கம் தான் இருக்காங்க. வாக்களிக்கக்கூடிய மகளிர், குறிப்பாக தாய் குலங்கள் எப்பொழுதும் போல எங்கள் அண்ணன் எங்கள் கட்சியின் பின்னாடிதான், இரட்டை இலையின் பின்னாடிதான். இபிஎஸ் மாடல் மட்டுமே பெண்களின் பாதுகாப்பை, சட்டம் ஒழுங்கை உறுதிப்படுத்தும். அதனால் மீண்டும் ஒரு வெற்றி விழாவில் வெற்றிக்கு அப்புறம் சந்திக்கலாம். வணக்கம், நன்றி. அடுத்ததாக இதுவரை பார்வையாளர்களாக பங்கேற்றிருந்த மாணவர்கள் தங்களுடைய கேள்விகளை விருந்தினர்களிடம் முன்வைக்கலாம். அப்போது உங்களுடைய பதில்களையும் தெரிவிக்கலாம்.
இளம் பெண்கள் வந்துட்டு அரசியலுக்கு வர்றதை வந்துட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்மளுடைய மக்கள் வந்து எதன் அடிப்படையில யாரை வந்துட்டு சூஸ் பண்றாங்க? இது வந்துட்டு இந்த இலவச திட்டங்களை சார்ந்தா, இல்ல வந்து புதிதா இருக்கிறவங்களை சார்ந்தா, இல்ல கூட்டணி கட்சிகளை சார்ந்து இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுப்பார்களா? ஆட்சியில இருந்த கட்சியா இருக்கட்டும், புதுசா வர்ற கட்சியா இருக்கட்டும், முக்காவாசி கட்சிகள்ல பெண்கள் வந்து அவங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து கம்மியா தான் இருக்கு. இட் இஸ் நாட் ஆஸ் வி டிசையர் இட் டு பி. அதுதான் உண்மை. ஆனா அதுக்கான போராட்டங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டினியூஸா நடந்துட்டே தான் இருக்கு. ஒரு காலத்துல 2 ரூபாய்க்கு அரிசி கொடுத்துட்டு இருந்தாங்க, அதற்கு பிறகு 1 ரூபாய்க்கு அரிசி கொடுத்தாங்க, அதற்கு பிறகு இலவசம்னு கொடுத்தாங்கன்னா இதற்கு பேர் வளர்ச்சி இல்ல. இன்னும் மக்கள் ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறது தான் நிலைமையா இருக்கு. அப்படின்னா உங்களுடைய நோக்கம் வந்து இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலமா மக்களை வந்து மேம்படுத்தணுங்கிறது இல்ல, இதன் மூலமா மக்களை எப்போதும் கையேந்தும் நிலைமையிலே வச்சுக்கணும். இண்டிபெண்டா விமனை வைக்கணுமா, இல்ல அரசை டிபெண்ட் பண்ணி பெண்களை வைக்கணுமா அப்படிங்கறது தான் நம்ம எழுப்பக்கூடிய கேள்வியா இருக்கு. ஓகே மேம், லைக் என்னன்னா நெக்ஸ்ட் வர ஜெனரேஷன், லைக் வி ஆர் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், நீங்க வந்து எங்களுக்கு எது ரெஃபர் பண்ணுவீங்க? லைக் ஹவ் குட், லைக் ஒரு ஆளுமை எப்படி இருக்கணும், ஒரு பெண் ஆளுமை? என்னுடைய வாழ்க்கையில நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், எந்த ஆளுமையும் எந்த தலைவரையும் வித்தவுட் ஃபேலசிஸ், இவங்க வந்து மகாத்மா, இவங்க சொல்றது எல்லாமே சரி, இவங்க பண்ணிருக்கிற எல்லாமே ரைட் அப்படின்னு எடுத்துக்கவே கூடாது. எல்லாருமே மனிதர்கள். அந்த தனிப்பட்ட மனிதர்கள் அந்த நேரத்துல ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ல வரும்பொழுது சில விஷயங்கள் நல்லதாகவும், பல விஷயங்கள் சுமாராகவும், சில விஷயங்கள் ரொம்ப மோசமாகவும் செய்யக்கூடிய பிழைகள் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க. சோ மை ரெஸ்பான்ஸ் டு தட் क्वेश्चन இஸ் படிக்கணும். We should read as much as we can so that we can take the good and leave the bad. மகளிர் மக்கள் சபையில் பங்கேற்ற கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்வில் பங்கேற்ற உங்களுடைய கேள்விகளையும் முன்வைத்த மாணவர்கள் உங்களுக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.